புத்தகம் 2 உலகப் பயணியின் புத்தகம். காண்டோ 10 சிறிய மனதின் ராஜ்யங்கள் மற்றும் கடவுள்கள் பக்கம் 250. அவளுடைய காலத்திட்டத்தின் வடிவியல் வளைவுகள். அவள் மெதுவான அரை வெட்டுக்களை உண்மையாகப் பெருக்கினாள். புதிர் மற்றும் தெரியாதவற்றின் பொறுமையற்ற தன்மை, சட்டவிரோதமானவற்றின் மீது சகிப்புத்தன்மையற்ற தன்மை மற்றும் தனித்துவமானது. சக்தியின் அணிவகுப்பில் பிரதிபலிப்பை திணித்தல், புரிந்துகொள்ள முடியாதவற்றின் மீது தெளிவை திணித்தல். அவள் மாய உலகத்தை ஆழக் குறைக்க முயன்றாள். அவள் அறிந்த அனைத்தையும் தவிர வேறு எதுவும் தெரியாது. ஒரு காலத்தில் சிந்தனை இல்லாத இருண்ட, ஒரு உயர்ந்த புத்திசாலித்தனத்தால் பணிக்கப்பட்ட, தெளிவற்ற பரந்த மீது அதன் கதிரை வீச, ஒரு தவறான வெகுஜனத்தை வழிநடத்தும் ஒரு அபூரண ஒளி. புலன்களின் சக்தி மற்றும் யோசனை மற்றும் வார்த்தையால் அவள் இயற்கையின் செயல்முறை, பொருள், காரணத்தை வெளிப்படுத்துகிறாள். சிந்தனையின் கட்டுப்பாட்டால் இணக்கமாக இருக்க அனைத்து உயிர்களும். அவள் மிகப்பெரிய குழப்பத்துடன் இன்னும் போராடுகிறாள். அவளுடைய சொந்த தேடும் மனதைத் தவிர மற்ற அனைத்தையும் அறியாமல், உலகை அறியாமையிலிருந்து காப்பாற்ற அவள் வந்தாள். நூற்றாண்டுகளாக ஒரு இறையாண்மை கொண்ட தொழிலாளி. எல்லாவற்றையும் கவனித்து மீண்டும் வடிவமைக்கிறாள். நம்பிக்கையுடன் அவள் தனது அற்புதமான பொறுப்பை ஏற்றுக்கொண்டாள். அங்கே, தனது தொழிற்சாலை வீட்டின் வில்விளக்குகளின் கீழ், குனிந்து அமர்ந்திருக்கும் தாழ்ந்த, வலிமைமிக்க உருவம், தனது கருவிகளின் சத்தம் மற்றும் ஓசைக்கு மத்தியில். அவளது படைப்புக் கண்களில் ஒரு கடுமையான பார்வை, அண்ட மனதின் பிளாஸ்டிக் பொருட்களை திணித்து, அவள் மூளையின் கடினமான கண்டுபிடிப்புகளை நித்திய நிலைத்தன்மையின் வடிவத்தில் அமைக்கிறாள். அண்ட ஊமை கோரிக்கையை பொருட்படுத்தாமல், மிக நெருக்கமான யதார்த்தங்களைப் பற்றி அறியாமல், பேசப்படாத சிந்தனையைப் பற்றி, குரலற்ற இதயத்தைப் பற்றி, அவள் தனது நம்பிக்கைகள் மற்றும் இரும்புக் குறியீடுகளை உருவாக்க சாய்கிறாள். மேலும் வாழ்க்கையை சிறையில் அடைக்க உலோக கட்டமைப்புகளையும், உள்ள அனைத்தின் இயந்திர மாதிரிகளையும் உருவாக்குகிறாள். காணப்பட்ட உலகத்திற்கு அவள் ஒரு கருத்தரிக்கப்பட்ட உலகத்தை நெய்கிறாள். அவள் கடினமான ஆனால் ஆதாரமற்ற கோடுகளில் சுழல்கிறாள். புத்தகம் 2 உலகப் பயணியின் புத்தகம். காண்டோ 10 சிறிய மனதின் ராஜ்யங்கள் மற்றும் கடவுள்கள் பக்கம் 251. சுருக்க சிந்தனையின் அவளது சொற்களஞ்சியங்கள். எல்லையற்ற தன்மையின் அவளது பிரிவு அமைப்புகள். அவளுடைய தத்துவார்த்தங்கள் மற்றும் அண்டவியல் விளக்கப்படங்கள். மற்றும் விவரிக்க முடியாததை அவள் விளக்கும் கட்டுக்கதைகள். விருப்பப்படி அவள் மனதின் மெல்லிய காற்றில் இடைவெளி விடுகிறாள். அறிவு என்ற பள்ளிக்கூடத்தில் வரைபடங்கள் தொங்கவிடப்படுகின்றன. பரந்த உண்மையை ஒரு குறுகிய திட்டத்தில் திணிக்கிறாள். அவளுடைய எண்ணற்ற போரிடும் கடுமையான தத்துவங்கள். இயற்கையின் நிகழ்வின் உடலிலிருந்து. அவள் சிந்தனையின் கூர்மையான முனையுடன் கடுமையான கோடுகளில் செதுக்குகிறாள். உலக மந்திரவாதியின் இயக்க சக்திக்கான தண்டவாளங்கள் போல. அவளுடைய அறிவியல் துல்லியமானது மற்றும் முழுமையானது. மனித அறிவின்மையின் பெரிய வெற்று சுவர்களில். இயற்கையின் ஆழமான ஊமை ஹைரோகிலிப்களை சுற்றி எழுதப்பட்ட. அவள் தெளிவான டெமோடிக் கதாபாத்திரங்களில் எழுதுகிறாள். அவளுடைய எண்ணங்களின் பரந்த கலைக்களஞ்சியம். அவளுடைய கணிதத்தின் அறிகுறிகளின் இயற்கணிதம். அவளுடைய எண்கள் மற்றும் தவறாத சூத்திரங்களின் இயற்கணிதம். அவள் விஷயங்களின் சுருக்கத்தை உறுதிப்படுத்த உருவாக்குகிறாள். எல்லா பக்கங்களிலும் ஒரு அண்ட மசூதியில் இருப்பது போல் ஓடுகிறது. அவளுடைய சட்டங்களின் வேத வசனங்களைக் கண்டுபிடித்தல். அவளுடைய வடிவிலான அரபுக்களின் தேடல். அவளுடைய ஞானத்தின் கலை, அவளுடைய கதையின் செயற்கை. இந்தக் கலை, இந்த கலைத்திறன் மட்டுமே அவளுடைய ஒரே சொத்து. அவளுடைய தூய புத்திசாலித்தனத்தின் உயர்ந்த படைப்புகளில். புலன்களின் பொறியிலிருந்து அவள் விலகும்போது, மனச்சுவர்கள் உடைவதில்லை. முழுமையான சக்தியின் பிளக்கும் மின்னல் இல்லை. பரலோக உறுதியின் ஒளி விடியவில்லை. ஒரு மில்லியன் முகங்கள் அவளுடைய அறிவை இங்கே அணிந்துள்ளன. ஒவ்வொரு முகமும் ஒரு சந்தேகத்தால் தலைப்பாகை சூடப்பட்டுள்ளது. இப்போது எல்லாம் கேள்விக்குறியாகிவிட்டது, அனைத்தும் ஒன்றுமில்லாமல் போய்விட்டது.
அவற்றின் மகத்தான கைவினைப் பொருளில் நினைவுச் சின்னமாக இருந்தவுடன் அவளுடைய பழைய பெரிய புராண எழுத்துக்கள் மறைந்து அவற்றின் இடத்தில் கடுமையான நிலையற்ற அறிகுறிகளைத் தொடங்குகின்றன. இந்த நிலையான மாற்றம் அவளுடைய கண்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்துகிறது.